guys, today we're going to NSK Kuchinamar to buy veggies, fruit, snacks, fish, chicken, everything we need. NSK Kuchinamar is very cheap, so let's go to NSK Kuchinamar. Let's see how much my mom will spend today. Today I'm going to pick my own fruit and snacks. In the same time, I'm going to help my mom with my little brother and me. Come, let's go to the market. Don't forget to see this video until the end. பாப்பா சொன்ன மாதிரி இன்றைக்கி என்எஸ்கே குச்சேலம்மா வந்தாச்சு. இன்றைக்கி இந்த மார்க்கெட்டவே நம்ம சுற்றி வரலாம். ஆரஞ்சு பழம் 5 ரிங்கேட்டுக்கு வச்சுருந்தாங்க. இந்திய விலை மதிப்புக்கு இந்த ஒரு தட்டு 100 ரூபாய், 200 ரூபாய்க்கும் வச்சுருந்தாங்க. முழு தனி பழங்களுமே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கீத்துகளாக வெயிட் போட்டு வாட்டர் மெலன் வச்சுருந்தாங்க. வெயிட்டுக்கு தக்கன விலை கிலோ 60 ரூபா போட்டிருந்தாங்க. ஆரம் 3 ரிங்கேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆப்பிள் நிறைய வெரைட்டியில் இருக்கும், நிறையா கண்ட்ரிலேருந்து வந்திருக்கும். பீஸ் கணக்குலேயும் வாங்கிக்கலாம், நம்ம கிலோ கணக்குலையுமே எடுத்துக்கலாம். இங்கே ஹரிரையா, அதனால் நிறைய டேட்ஸ் பார்க்க முடியும். இந்திய விலை மதிப்புக்கு 50 ரூபாயிலேருந்து இந்த பேக்கெட் கிடச்சிது. இந்த ஒரு பாக்ஸ் 50 ரூபா. பல கூடைகளுமே வச்சுருந்தாங்க. குட்டீஸ் இங்கே வந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே குட்டீஸ்க்கு நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பேரி எல்லாமே சொல்லி கொடுப்பேன். இந்த ஒரு பேக்கெட் இந்திய விலை மதிப்புக்கு 90 ரூபா போட்டிருந்தாங்க. 6 பழம் இருந்தது. எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுக்கு இந்த பழம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிறைய கேக் வெரைட்டி எப்போவுமே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஒரு பேக்கெட் 90 ரூபா. நிறைய எனக்கு பேர் தெரியாத பழங்கள், காய்கறிகளுமே இங்கே இருக்கும். எக்கச்சக்க ஆப்பிள் பழங்கள் வெரைட்டி இங்கே பார்க்க முடியும். பாப்பாக்கு இந்த கிரீன் ஆப்பிள் அப்படி இல்லைன்னா இந்த டார்க் ரெட் ஆப்பிள் தான் ரொம்ப பிடிக்கும். இதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஸ்வீட்டாகவும் இருக்கும். மெழுகு தடவி இருப்பாங்களான்னு தெரியாது, அதனால ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு தான் பாப்பாக்கு ஆப்பிள சாப்பிட கொடுப்பேன். 4 ஆப்பிள் 200 ரூபாய். நிறைய வெரைட்டியில் நமக்கு ஆப்பிளுமே கிடைக்கும். பீஸில் 7 ஆப்பிள் வரைக்குமே மீடியம் சைஸ் 200 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட முடியும். இந்த மாதிரி பெரிய பெரிய பழங்கள் நல்லா பேக்கெட் பண்ணி நல்லாவே வச்சுருந்தாங்க. மாம்பழம் 100 ரூபாயிலேருந்தே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எப்போதுமே மாம்பழங்கள் இங்கே பார்க்க முடியும். காய்களுமே நிறையா வச்சுருப்பாங்க. என்னோட குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக வாங்கிட்டு ஓடுறாருன்னு. மார்க்கெட் ஃபன் பண்ணுற பிள்ளைங்க இவங்க தான். அம்மாவுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அப்படி தான் சொல்லிக்கணும், வேறு என்ன பண்ணுறது. எடுத்து கொடுத்தோன்னா குட்டி பாப்பாவும் குட்டி தம்பியும் போட்டி போட்டுட்டு போய் ட்ராலியில் அடுக்கிறது தான் வேலையாக வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து வெயிட் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டணும். அதுக்கப்புறம் பில்லிங் கவுண்டருக்கு நம்ம போய் பில் பண்ணணும். அங்கங்கே இந்த மாதிரி பேக்கெட்டுகள் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு பேக்கெட் 40 ரூபாயிலிருந்தே நமக்கு கிடைக்கும். நல்ல காய்கள், நல்லா இல்லாதது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் அந்த பேக்கெட்டில் இருக்கும். அதனால விலை ரொம்ப மலிவாக கிடைக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பெட்டிகளில் நிறைய ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. மேலேயே நமக்கு அழகாக பில்லுமே ஒட்டி இருக்கும். டேஸ்டிங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் குட்டீஸ் பார்த்தா சும்மா இருக்க மாட்டாங்க. இங்கே வந்துட்டால் இதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. முன்னாடியே வாங்கி பில் போட்டு அவங்க கையில் கொடுத்தோன்னா எதையாவது ஒன்று கொறிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பட்டாணி, சுண்டல், அப்புறம் உலர்ந்த திராட்சை, காஞ்ச பழங்கள், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். தேனில் ஊற போட்ட இந்த மாதிரியான பல வகைகள் நிறையா பார்க்க முடியும். குட்டி குட்டி கலர் கலர் பிஸ்கட்டுகள் இருக்கும். டீ பிஸ்கட் நம்ம ஊர் கடைகள்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரியான டீ பிஸ்கட், ரஸ்க்கு, இது எல்லாமே வச்சுருப்பாங்க. குச்சி பிஸ்கட், குருவி ரொட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே இங்கே வந்தால் பார்க்க முடியும். மீன் ஷேப்பில் இன்றைக்கி இருந்தது. ஸோ அப்பப்போ ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. விலைக்கு தக்கன குவாலிட்டி கண்டிப்பாக இதில் இருக்கும். ஸோ அந்த விலை என்னவோ அதுக்கான குவாலிட்டி தான் நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி கரண்டிகள் உள்ளேயே போட்டிருப்பாங்க. கவருமே அங்கே பக்கத்தில் இருக்கும். ஸோ எவ்வளோ வேணுமோ எடுத்து பில் பண்ணிக்கணும். மல்லித்தலை இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டுகளும் இருக்கும். பல்காக சின்ன சின்னதாகவும் இருக்கும். சமயத்தில் நம்ம கேட்டோன்னா சின்ன கட்டாக தருவாங்க. ஏன்னா இங்கே ஹோல்சேல் மாதிரி பெரிய பெரிய கட்டுகள் தான் நிறையா பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே மலேசியாவில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம குழம்புகள் இதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் கிலோ 150 ரூபா போட்டிருந்தாங்க. செடி முருங்கையாக தான் இருந்தது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது. இங்கே வாங்குகிற முருங்கைக்காய் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கெட்டுகள் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். நிறையா முத்தி போனது இந்த மாதிரி. ஆனால் ரொம்ப ரொம்ப சீப்பான விலைக்கு போட்டிருப்பாங்க. 30 ரூபா தான் இந்த ஒரு பேக்கெட். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம தேடி பெஸ்ட்டானதை செலக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த தக்காளி பாக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரிங்கெட் வந்து போட்டிருந்தாங்க, 40 ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ கீரை கட்டெல்லாம் 2 ரிங்கெட்டு தான், 30 ரூபா தான். நல்ல பெரிய கீரை கட்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது. நிறைய வகையான கீரைகள் வந்து இங்கே வந்தோன்னா எப்போவுமே கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து கிடைக்கும். நல்ல பெரிய கட்டாக வந்து 2 ரிங்கெட்டுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். கிழங்குமே வந்து நிறைய வெரைட்டி வந்து இங்கே பார்க்க முடியும். வெங்காயம் வந்து கிலோ 40 ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க, பெரிய வெங்காயம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு வந்து இருந்தது. இஞ்சியுமே வந்து நிறைய வெரைட்டியில் வந்து இருக்கும், வெள்ளைப்பூடுமே அதே மாதிரி தான். இங்கே தாராளமாக நீங்கள் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து வாங்கிட முடியும். வெங்காயம், வெள்ளைப்பூடு, நிறையா பழங்கள் இந்த மாதிரி கட் பண்ணது, உரிச்சது இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். நம்மளால் முடியலை அப்படின்ற பட்சத்துக்கு வேணால் இந்த மாதிரியெல்லாம் வாங்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் வந்து சமைக்கிறது ரொம்பவே உடலுக்கு வந்து நல்லது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுமே நம்ம ஸ்டோர் பண்ணி இதில் இருக்க பாதி சத்து போயிடுது. இதில் கட் பண்ணது, உரிச்சது அதை வாங்கிட்டு போய் வைக்கிறோம். இதெல்லாம் வந்து உடம்புக்கு சுத்தமாக நல்லதே இல்லை. இந்த மாதிரி உரிச்சது, கட் பண்ணதெல்லாம் விலை வந்து கூட தான் வந்து இருக்கும், கம்மியாக வந்து இங்கே கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து தவிர்த்துடலாம். நிறைய பேர் இங்கே வந்து உரிச்சதை வாங்கிட்டு போகிறத வந்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி இது உடலுக்கு நல்லதே கிடையாது. வெள்ளைப்பூடெல்லாம் ரொம்ப நேரம் உரிச்ச மாதிரி இருந்தால் அது பக்கத்தில் இருக்க பாக்டீரியாலாம் அப்சர்வ் பண்ணும், அப்படி இப்படின்னு நிறையா நம்ம படிக்கிறோம். இருந்துமே மக்கள் அதை என்கரேஜ் பண்ணி வாங்கிட்டு போகிறத பார்க்க முடியுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துட்டு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வந்து பயன்படுத்துங்க. ஃப்ரிட்ஜில் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து ஒரு அளவாக வந்து பண்ணுங்கள். ரொம்ப குவான்டிட்டியில் வந்து அதெல்லாம் பண்ணுறது நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கப்போ உரித்து பயன்படுத்துவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காய்கறிகள் ஒரு வாரத்துக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆனால் அதையுமே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க சத்து வந்து அவ்வளோவா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்படுறேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் இதை பற்றி எனக்கு வந்து டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் நினச்சிட்டு இருக்கிறது சரியா இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மாதிரி கட் பண்ணதை வாங்கலாம், உரிச்சதை வாங்கலாம் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். இங்கே பாகற்காயில் கூட நிறைய வெரைட்டி வந்து பார்க்க முடியும். வெள்ளரிக்காயில் நிறைய வெரைட்டி வந்து பார்த்துருப்பீங்க. புடலங்காய், சொரக்காய், இது எல்லாமே விலை வந்து எப்பயுமே வந்து கம்மியாக தான் வந்து பார்க்குறேன். காளான் வந்து எக்கச்சக்க வெரைட்டியில் இந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்து பட்டன் காளான் வந்து கிடைக்காது. ஸோ அதையுமே நான் வந்து சொல்லிடுறேன். சிப்பி காளான் இது மாதிரி நிறைய வெரைட்டி வந்து கிடைக்கும், ஆனால் பட்டன் காளான் இங்கே பார்த்துக்கவே முடியாது. எலும்பச்சை பழங்கள்லையுமே நிறைய வெரைட்டி இருக்கும். கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டி வந்து நான் இங்கே தான் வந்து பார்க்குறேன். ஸோ அவ்வளோ நீளமாக ஃப்ரெஷ்ஷாக நிறையா இருக்கும். கேரட்டுக்கு இங்கே பஞ்சமே இருக்காது, ரொம்பவே சீப்பாக கேரட் எப்போவுமே வந்து வாங்கிக்கலாம். பழங்கள், காய்கறிகள் அங்கங்கே தனித்தனியாக தான் நம்ம வெயிட் போட முடியும். என்னோட பொண்ணு அவங்க கை நீட்டுறது தான் வந்து நான் காய்கறிகள், பழங்கள் எதுனாலுமே வந்து வாங்குவேன். இந்த மாதிரி மார்க்கெட் கூட்டு வந்து அவங்க கை நீட்டுறதை வாங்கும்போது அவங்க வந்து விருப்பமாக சாப்பிட்டுக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. போன வாட்டியெல்லாம் பாகற்காய் வந்து பாருங்கடா நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன்னா, சரிங்கம்மா வாங்குங்க நான் டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி கொடுத்தோன்னே சாப்பிட்டுட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போது ரொம்ப நல்ல ட்ரிக் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்களவே வந்து கேட்டு அவங்களவே சரின்னு சொல்ல வச்சு வாங்கி கொடுத்தோன்னா நல்லாவே சாப்பிட்டுக்கிறாங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ வெரைட்டியில் மீன் இருக்கா அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு வந்து தெரியும். உயிரோட மீன்கள், கடல் மீன்கள், குளத்து மீன்கள், வளர்ப்பு மீன்கள்னு எக்கச்சக்கமாக நிறையா பேரில் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே தட்டுகளாக கூறு வந்து போட்டு வந்து வச்சுருப்பாங்க. 5 ரிங்கெட், அதாவது 100 ரூபாயிலேருந்தே வந்து அந்த தட்டுகள் வந்து நமக்கு வந்து வாங்கிட முடியும். நிறையா மட்டன், சிக்கன் இது எல்லாமே ஃப்ரோசனும் வந்து வச்சுருப்பாங்க. அதே போல் நம்ம என்ன கேட்குறோம், எந்த சைஸில் கேட்குறோமோ உடனே இந்த மாதிரி கட் பண்ணியுமே நமக்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ பல்காக பெருசாக வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கேட்ட மாதிரி சைஸில் இந்த மாதிரி பீஸ்களாக நம்மளுக்கு வந்து கட் பண்ணி தந்துடுவாங்க. இது வந்து ஃப்ரோசனில் வந்து இருக்குது. கோழி முழு கோழியாகவும் வந்து இருக்கும். நமக்கு தேவைப்பட்ட பிரஸ்ட் பீஸ் வேணுமா, லெக் பீஸ் வேணுமா, இந்த மாதிரி தனித்தனியாகவும் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஒரே இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். கோழிகள் இந்த மாதிரி உரிச்ச கோழிகள் தான் வச்சுருப்பாங்க. உயிரோடு நம்ம வந்து பார்த்து கை நீட்டியெல்லாம் வந்து வாங்க முடியாது. கேட்டோன்னா நம்ம கேட்ட மாதிரி கட் பண்ணி தருவாங்க. சில நேரங்களில் தோள்கள் வந்து உரிக்காமல் தான் கட் பண்ணுறாங்க. நிறைய மார்க்கெட்லேயுமே கோழிகளுக்கெல்லாம் வந்து தோள்கள் உரிக்காமல் வந்து வெட்டி தருவாங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ மாதிரிலாம் நாங்கள் வந்து பண்ணலங்க.
சாதாரணமாக நான் மார்க்கெட் போகிறேன், நிறைய பேர் கேட்டுட்ருக்கனால இங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நான் வந்து காட்டியிருக்கேன், அவ்வளோதான். என்னங்க இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னீங்க, ஒரு பொருளும் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருந்தாங்க. ஒரு பொருள் 3 ரூபாய்க்கு இருக்கும், அதே பொருள் 30 ரூபாய்க்கு வரைக்குமே நம்ம இருக்கும். நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கான குவாலிட்டி தான் வந்து இருக்கும். நம்ம வந்து என்ன காசு கொடுக்குறோமோ அதுக்கான குவாலிட்டி. இப்போ இந்த தட்டில் வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 ரிங்கெட், நம்ம வந்து தனியாக எடுத்தோன்னா அது 50 ரிங்கெட் வரைக்குமே வந்து இருக்கும். ஸோ நம்ம எந்த குவாலிட்டியில் வந்து சூஸ் பண்ணுறோமோ அப்படி தான் வந்து இந்த இடத்துல வாங்கிக்க முடியும். நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்து தான் அதோட குவாலிட்டியும் வந்து நம்ம நிர்ணயிக்க முடியும். நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், இது வந்து நான் ப்ரொமோஷன் வீடியோவாக வந்து பண்ணலை. ஸோ நான் யதார்த்தமாக உள்ள உண்மைகளை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால நம்ம வந்து தேடி பார்த்து கரெக்டாக நல்லதை வந்து தேர்வு செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா லிமிட்டடாக இருந்தோன்னா நம்ம பார்த்து வாங்கலாம், அவ்வளோ இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. இன்னும் அடிஷ்னலாக இங்கே மீன், கருவாடு இதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. நிறையா வந்து வெரைட்டியில் வந்து வச்சுருப்பாங்க. நான் மறுபடியும் இங்கே யூஸ் பண்ணுற வார்த்தை வெரைட்டி. ஏன்னா உண்மையிலே அவ்வளோ வந்து இருக்குங்க. கடல் மீன்கள் எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். எனக்கு பேரெல்லாம் வந்து நிறையா மீன்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் பெரிய மீன்கள் வந்து இங்கே வந்து சமயத்தில் வரும். ஃப்ரெஷ்ஷாகவும் சில மீன்கள் வந்து கட் பண்ணுவாங்க. நம்ம கேட்ட பீஸ் கேட்ட மாதிரியான இதில் வந்து கட் பண்ணியும் தருவாங்க. ஸோ நீங்கள் மீன்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா பெரிய மீன்கள் மட்டும்தான் இங்கே வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி தருவாங்க. சின்ன மீன்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணவும் மாட்டாங்க, கட் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே சின்ன மீன் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ரான்லாம் வந்து இங்கே க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க. சில இடங்களில் வந்து ப்ரான்லாம் வந்து சில வெட் மார்க்கெட்லாம் வந்து க்ளீன் பண்ணி தருவாங்க. ஏன்னாங்க போன வாட்டி இந்த மீன் வந்து இருக்குது அப்படின்னீங்க, நாங்கள் போனோம் ஆனால் அங்கே மீனே இல்லை அப்படின்றத கேட்டிருந்தாங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க. ஸோ ஒவ்வொரு முறையுமே வந்து போகிறப்போ ஒவ்வொரு புதுசாக இந்த வாட்டி இது பார்த்துருக்கேன், நெக்ஸ்ட் டைம் இது இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அப்பப்போ ஒன்று வரும், ஒன்று இருக்காதுங்க. ஸோ அதையுமே நான் சொல்லிடுறேன். கடுகுலேருந்து எல்லாமே வந்து கிடைக்குங்க. சின்ன பேக்கெட்லேருந்து பெரிய பேக்கெட் வரைக்குமே இருக்கும். அதே மாதிரி லூஸ்லேயுமே வந்து வச்சுருப்பாங்க. நம்ம கேட்டோன்னா நம்ம எடுத்துக்க கொடுப்பாங்க. வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. வெசல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. கீழே அப்புறம் மேலேயுமே வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரியுமே நமக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரியும் நமக்கு இருக்குது. அங்கே எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த என்எஸ்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். இங்கே நிறைய சீப் அண்ட் பெஸ்ட்டாக க்ளோத்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு போகலாம். அந்த குட்டி ஸ்டால்ஸில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இங்கே பார்க்க முடியும். நான் உங்களுக்கு வந்து பில் பண்ண பிறகு காட்டுறேன். இந்த மாதிரி ஃப்ரோசனாக வச்சுருக்க ஐட்டம்ஸுமே வந்து பார்க்க முடியும். ரெடிமேடாக நமக்கு க்ளீன் பண்ணி ஃபிஷ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. பேக்கெட் பண்ணி வெயிட் போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பால், தயிர், மோர், ஜூஸுன்னு எக்கச்சக்கமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்லா ஐட்டம் A to Z வந்து இந்த ஒரே இடத்துல வந்து நமக்கு வந்து கிடச்சிருங்க. அப்பப்போ ஆஃபருமே வந்து போடுவாங்க. ஆஃபர்லலாம் எடுத்தோன்னா நமக்கு வந்து உண்மையிலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோ வந்து சீப்பாக வந்து போட்டிருப்பாங்க. எப்போல்லாம் அந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் பாருங்கள். அடிக்க ஒரு தடவை வந்து இங்கே ஆஃபர் போடுறப்பெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இந்த ஒரு என்எஸ்கேன்னு இல்லை, பல என்எஸ்கே இருக்குது. ஸோ எல்லா இடங்கள்லையுமே எப்பப்போ எங்கெங்கே போடுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். என்எஸ்கே மட்டும் இல்லை, பல ஷாப்பிங் மாலில் எங்கெங்கே என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம அடிக்க ஒரு தடவை வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னாலும் நான் அப்டேட் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி புது விஷயங்கள், ஆஃபர் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெம்பர்ஷிப் கார்டு வந்து வாங்கிக்கிட்டோம். வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம்லாம் வந்து நமக்கு இந்த மெம்பர்ஷிப் கார்டுக்கு வந்து ப்ரொமோஷன் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதாவது 10 ரூபா விற்கிற இடத்துல நம்மளுக்கு 7 ரூபா 8 ரூபா அந்த மாதிரி சில சமயங்களில் வந்து போடுவாங்க. இதுதாங்க நான் சொன்ன குட்டி ஸ்டால்ஸ். வந்து இந்த ஷாப்பை விட்டு வெளியே வந்தோன்னா இந்த மாதிரி குட்டி ஸ்டால்ஸ் நிறையா பார்க்க முடியும். இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ மெம்பர்ஷிப் அந்த கார்டு வந்து அதே மாதிரி ப்ரொமோஷன் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கும். நம்ம ஒரு வாட்டியும் வந்து வாங்குறப்போ பாயிண்ட்ஸ் வந்து வரும். அந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இது மாதிரிலாம் வந்து கிடைக்கும். இங்கே வந்துட்டு நிறைய வந்து அதாவது கார்டனிங் தேவையான சாயிலேருந்து எல்லாமே வந்து கிடைக்கும். நிறையா வந்து ஃப்ளவர் பாட்ஸ் இது எல்லாமே வந்து கிடைக்கும். பிளான்ட்ஸுமே வந்து கிடைக்குங்க. ஸோ அது எல்லாமே வந்து இங்கே நம்ம பார்க்க முடியும். மறுபடியும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஸோ நான் நிறையா ஷாப்ஸ்க்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான ஷாப்ஸும் பண்ணியிருக்கேன், பிடிக்காத ஷாப்ஸும் பண்ணியிருக்கேன், சாப்பிட்ற இடத்துக்கு போய் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் நான் மலேசியாவில் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி இங்கே இருக்கவங்க பார்க்குறவங்களுக்கும் சரி, நான் என்ன போகிறேனோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும்.
உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேட்கலாம். நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு எவ்வளோ விலை இந்திய விலை மதிப்புக்கு வந்தது அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். 4000 ரூபாய் வந்து வந்தது. நான் வாங்கியிருக்கேன் இந்த மொத்தமாக இந்த ஐட்டமுக்கு. இது வந்து என்னோடய வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் தவிர்த்து காய்கறிகள் மட்டுமே. அது தாண்டி ஒரு ஷாம்பு, அப்புறம் வந்து ஒரு பாத்ரூம் கிளீனர் இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 2-3 ஐட்டம் அவ்வளோதான். பால், தயிர் வந்து வாங்கியிருக்கேங்க. ஆனால் வந்து எண்ணெய், அரிசி, பருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வாங்கலை. காய்கறிகள் இதுதான் வந்து மேஜராக பார்த்து வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து 4000 ரூபாய். இது வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு வந்து சரியாக போயிடும் இந்த காய்கறிகள். ஸோ ஒரு வாரத்துக்கு 4000 ரூபாய் வந்து எனக்கு செலவழிது. நாங்கள் நல்லா வெஜிடேபிள் இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதையுமே நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். என்னோடய குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நல்லா வந்து செஞ்சு கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஹாஸ்பிட்டலுக்கு முடிஞ்ச அளவுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி வாங்கி குக் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. சோம்பேறித்தடை பண்ணாமல் இப்போ தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மாலாம் இப்படி தான் பண்ணாங்கன்னு இப்போ தான் யோசனை வருது. ஸோ அப்படி தாங்க நானும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். Like and subscribe.